பயப்படாத பயப்படாதா. ஹாய், திஸ் இஸ் அரோரா சின்க்ளேர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பியூட்டி இன் பிளாக் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. They are dangerous. This entire family is dangerous. அதோட சீசன் 1 ரிவ்யூ தான் இந்த வீடியோல இருக்க போகுது. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இது ஒரு ஸ்பாயிலர் அலர்ட் மாதிரி இருக்கலாம். சோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இல்ல நீ பேசினா போதும், அதை கேட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நீ அப்படி வரியா? Yes, let's get started. அதுக்கு முன்னாடி please do subscribe my YouTube channel, follow my Instagram page. ஆரம்பிக்கலாமா? நான் ஒரு 10 days வியட்நாம் ட்ரிப்பா போயிருந்தேன். அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துங்க. அந்த 10 நாள்ல வந்து பார்த்த சீரீஸ் தான் இது. இது வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணாரு. சரி இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சா போகுது போயிட்டே இருக்குது. நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் சில்னு சொல்லுவாங்க. இது நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் டிப்ரெஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த சீரீஸ் வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து நான் எப்படிப்பட்ட பர்சன்னா, ஒரு மூவி வந்து இந்த மூவி வந்து சோகமா இருக்க போகுது, இல்ல இந்த சீரீஸ் சோகமா இருக்க போகுது அப்படின்னா நான் பார்க்கவே மாட்டேன். நான் இந்த சைக்கோபாத் மூவி எல்லாம் பார்ப்பேன். எனக்கு அதெல்லாம் சோகமா இருக்காது. ஆனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கோபாத்னா சைக்கோபாத்தா இருக்கும். அந்த விக்டிம் வந்து கொஞ்ச நேரம் தான் காட்டுவாங்க. அதனால அவங்க மேல ஒரு பெரிய பரிதாபமோ இல்ல அவங்க இறக்கும் போது நம்மளுக்கு அழுகையோ வராது. நம்ம இந்த சைக்கோ வந்து எப்படியாச்சும் மாட்டினா போதும், அவனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அதை பத்தி தான் போக்கஸ்டா இருக்கும். சோ நான் சைக்கோபாத்ஸ் மூவி எல்லாம் பார்ப்பேன். அதுவே நான் பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு அனிமேஷன் பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். ஏன்னா அந்த மூடோடய நான் தூங்க மாட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு மூவி வந்து பர்சனலா வந்து என்னோட மூடை வந்து ஷேப் பண்ணக்கூடாது, என்னோட மைண்ட் செட்டை ஷேப் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா இருப்பேன். ஸோ நான் வந்து சீரீஸ் சூஸ் பண்றேன்னா அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்ல வந்து ரொம்ப நெகட்டிவா இருக்கக்கூடாது. பட் இந்த சீரீஸ் வந்து ஒரு மாதிரி வந்து என்னடா நடக்குது இங்க, ஒரே சோகமா இருக்கு, ஒரு ஃபன்னியா இருக்காது, ஒரு ஜோக்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரு மாதிரி சீரியஸா சோகமா போயிட்டு இருக்கும். அதுதான் இந்த சீரீஸோட ஒரு டிராபேக். இந்த சீரீஸ் வந்து ஒரு அடல்ட் சீரீஸ் தான். நீங்க வந்து குழந்தைங்களோட எல்லாம் பார்க்க முடியாது, ஃபேமிலியோட எல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் 1 or 2 சீரீஸ் ஃபுல்லா ஒரே கெட்ட வார்த்தை, கேட்க முடியாது கெட்ட வார்த்தை. ஆக்சுவலி வந்து நம்ம கோவம் வந்தா கெட்ட வார்த்தை பேசுவோம், கெட்ட வார்த்தை கூட வரும் சில. ஆனா அந்த சீரீஸ்ல வந்து இப்ப எப்படி சொல்றது, நம்ம வாடா போடா மச்சா மாப்பிள்ள அப்படின்னு பேசுறோம்ல, அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த கெட்ட வார்த்தையா போட்டு அது மாதிரி கேட்டா பொண்டாட்டி புருஷன் அப்படிதான் பேசுறா, புருஷன் பொண்டாட்டி அப்படிதான் பேசுறான், திடீர்னு மீட் பண்றவங்க அப்படிதான் பேசுறீங்க, எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்காதா, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி மானங்கெட்ட சீரீஸா இருக்கு. கொஞ்சம் கெட்ட வார்த்தை வரலாம், ஆனா வந்து அந்த சீரீஸ் பார்த்தா ஒரே கெட்ட வார்த்தையா இருக்கும். அந்த சீரீஸ் பார்த்து முடிச்சுட்டு நீங்க வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வந்து நீங்க வந்து நல்லதா பேசினா அதிசயம். பிகாஸ் நான் வந்து அந்த சீரீஸ் பார்த்துட்டு என் பாய் ஃப்ரெண்ட போட்டு கிளின்னு கிளிக்கிறேன். ஆக்சுவலி நாங்க ஒரு பேசவே எங்களை அறியாம கெட்ட வார்த்தை வருது. ஸோ எஸ், அந்த சீரீஸ்ல நிறைய வந்து வல்கர் வேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீங்க ஆல்ரெடி கெட்ட வார்த்தை போட்டு பேசுறவங்களா இருந்தா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்னால கெட்ட வார்த்தை ரொம்ப கம்மியா தான் பேசுவேன். எனக்கே வந்து அந்த சீரீஸ் பார்த்துட்டு ஒரு 1 வீக் வந்து நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசிட்டே இருந்தேன் என் பாய் ஃப்ரெண்ட் கூட கேஷுவலா. சோ எஸ், அந்த சீரீஸ்ல நிறைய எஃப் வேர்ட்ஸ் வரும், நிறைய பி வேர்ட்ஸ் வரும், நிறைய கெட்ட வார்த்தை வரும். பார்த்து வீடியோ ஓகேனா பாருங்க. ஓகே, ஒன்லைன் சொல்ல ட்ரை பண்றேன். நான் 1 லைனுக்கு சொன்னா அது ஒரு 10 லைனுக்கு இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து ஒரு 16 வயசுல அவங்க அம்மா வந்து அபேண்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணோட சேர்ந்து, இந்த கதை வந்து அமெரிக்கால நடக்கிற கதை, ஓகேவா. அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு சேர்ந்து ஒரு தப்பு பண்ணி மாட்டிப்பாங்க. அந்த தப்புனால அவங்க வந்து ஸ்ட்ரிப்பிங் கிளப்புக்கு அனுப்பப்பட்டுருவாங்க. அங்க வந்து அவங்க ஸ்ட்ரிப்பர்ஸா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வேலையே வந்து பார்ல டான்ஸ் ஆடி காசு சம்பாரிச்சு அந்த பாரோட ஓனருக்கு வந்து கொடுக்கணும், இல்ல அந்த பிம்புக்கு கொடுக்கணும். அங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து செக்ஸ் ஒர்க்கும் அவங்க பண்ணுவாங்க. இதுதான் அவங்களோட வேலை. இந்த சைடு வந்து ஒரு பிளாக் ஃபேமிலி இருக்கும். இந்த பிளாக் ஃபேமிலி வந்து ரொம்ப ரிச், அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, வெளி உலகத்துக்கு ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். அந்த கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை, அந்த கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு வர வாய்ப்பு இருக்கு. சோ அந்த டிராமாலாம் இங்க போயிட்டு இருக்கும். சோ இந்த ஃபேமிலிக்கும் இந்த பொண்ணுக்கும் நிறைய கனெக்ஷன் போயிட்டே இருக்கும். கடைசியில எல்லாம் ஒரு இடத்துல வந்து நிக்கும். சீசனை முடிச்சு
அடுத்த வருஷம் வாங்க சீசன் 2ல சொல்றோம் அப்படின்னு முடிச்சுருவாங்க. அதுதான் இந்த கதை. வாய்ஸே போயிருச்சு. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. சீரீஸ்ல நிறைய நியூரிட்டிஸ் இருக்கு, நிறைய பிட்டுகள் அங்கங்க சொருகி வச்சிருக்காங்க. உடனே அவனை பார்க்கணும். ஐயா நீங்க எதுக்கு அவனை பார்க்கணும்? நீங்க ரொம்ப கன்சர்வேட்டிவான பர்சன் இல்ல ஹோமோபோபிக்கான பர்சன் தான். நிறைய கே சீன்ஸும் இருக்கு. சோ உங்களுக்கு வந்து இது ஒரு டிஸ்க்ளைமரா நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நான் வந்து கண்டுக்க மாட்டேன். நான் நிறைய படம் பார்த்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஜுஜூபி அப்படின்னா நீங்க தாராளமா பாக்கலாம். பட் இது வந்து ஒரு மாதிரி நைட்ல நடக்கிற ஸ்டோரியா போகும். ஒரு மாதிரி டல்லான கலர்ஸ்லயே இந்த சீரீஸ் ஃபுல்லா டிராவல் ஆகும். சோ அதெல்லாம் ஓகேன்னா நீங்க தாராளமா பாக்கலாம். நீங்க கொஞ்சம் மூடலாம் வாயா. இந்த சீரீஸ் வந்து ஒரு பிளாக் கம்யூனிட்டி, ஒரு பிளாக் பீப்புள் சுத்தியே நடக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்க வந்து இஃப் யூ ஆர் அட்ராக்டட் டு பிளாக் உமன் அண்ட் மென், இதை பார்க்க உங்களுக்கு வந்து ஒரு விருந்து மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு அவன் வேணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். So yes, நான் கேரக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறேன். மேலரின்னு ஒருத்தவ இருப்பா, அவதான் வந்து டண்டனக்கா டான். அவ பார்க்க அழகா இருப்பா. நீங்க வந்து பார்க்க அழகா இருக்கா, பால் மாதிரி இருக்கான்னு இருந்துச்சுன்னா இல்ல, அவ ஒரு பால் டாயில். அதுக்கப்புறம் கிம்மின்றதுதான் மெயின் கேரக்டர், அந்த ஸ்ட்ரிப்பரா மாறினதுல மெயின் லீடு. அவளை பார்த்தா எனக்கே 4 சாத்தணும் போல இருக்கும். ஏன்னா வந்து இப்ப இந்தியன் சீரியல்லாம் பாத்திருக்கீங்களா, அந்த பொண்ணு வந்து எல்லா தப்பும் தாமேலே போட்டுக்கும், அப்ராணியா இருக்கும், யாரும் எதிர்த்து கேட்காது, எதிர்த்து பேசாது, அந்த மாதிரி கிம்மி இருப்பா. இவளை பார்த்தா எதா பண்ணிடி அவங்களன்ற மாதிரி எனக்கு இருக்கும். அண்ட் பாடின்னு ஒருத்தர் இருப்பா, அவ கைலி ஜென்னருக்கு வந்து கைலி ஜென்னர் வந்து வில்லியா இருந்தா எப்படி இருப்பா அந்த மாதிரி இருப்பா அவ. ஏஞ்சல் இந்த பையன் வந்து சூப்பரா இருப்பாங்க. அப்புறம் கேல்வின் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. சொல்லி தொலைங்களடா. மேலரி வந்து வில்லியா இருந்தாலும் ஒரு மாதிரி கெத்தா இருந்தா, ஆனா வந்து எப்ப வந்து அவ வந்து காஜில வந்து அவரோட டிரைவரோட வந்து கசமுசா பண்ணாலும் அப்பவே வந்து அவ கெத்துலாம் போயிருச்சு. அந்த டிரைவர் வந்து புள்ளப்பூச்சி மாதிரி இருந்தா. அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் இங்க போயிட்டான். அவ வந்து இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நீங்க வந்து ஒருத்தவங்களை வந்து ரெக்ரூட் பண்றீங்கன்னா அவங்கள வந்து அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட்னா அசிஸ்டன்ட் தான் பார்க்கணும், அவங்க வாட்ச்மேன்னா வாட்ச்மேன் தான், டிரைவர்னா டிரைவர் தான், அவங்க உங்க பாஸ் தான். நீங்க வந்து அவங்க கூட வந்து நான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய செருப்படி வாங்குவீங்க. அந்த மாதிரி மேலரி வந்து ஒரு நாள் ஆக்சுவலி அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் அவ பண்ண வேலையில வந்து அந்த டிரைவர் வந்து ஓவர் சீன் போடுவான். எனக்கு ஆக்சுவலி அவன் பயங்கர அட்ராக்டிவா இருப்பான், பட் அவன் பண்றது எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ இதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கண்டமேனிக்கு அடி வாங்குவீங்க. தெரியுது, நீ மூடு. எனக்கு வந்து இந்த சீரீஸ்ல வந்து பார்க்கும் போது எது ஷாக்கா இருந்துச்சுன்னா, ஒருத்தவங்க கெட்டவங்களா இருக்கலாம், நீங்க எல்லாரும் கெட்டவனா இருக்கீங்க. இவனா இவனை வச்சிருக்கன்னா, அவனை வச்சிருக்கன்னா, இது சொல்வதெல்லாம் உண்மையா ஒரு சீரியஸா எடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது அவ்வளோ. என் பாய் ஃப்ரெண்டு என் கூட உட்காந்து படம் பார்த்தது, என்னங்க இவளை வச்சிருக்கன்றா, பார்த்தா இவன் அவளை வச்சிருக்கன்றா, இது என்னதான் நடக்குது அந்த மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு டைம்ல இருந்திருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கியப்படலாம். சோ அந்த மாதிரி ஒரு மாதிரி இது இருக்கும். இது நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நானே ஒரு ஓப்பன் மைண்டட், எனக்கே இது வந்து என்னடா பண்றீங்க அந்த மாதிரி இருக்கும். சோ இது ஒரு பயங்கர கல்ச்சர் ஷாக்கா இருக்கும். அண்ட் இதுதான் எனக்கு பிடிக்காது. இப்போ ஒரு நல்லவர் இருந்தா ஓகே, எவனுமே நல்லவனா இருக்க மாட்டான். நான் யாருக்குடா சப்போர்ட் பண்ணுவேன்? நான் காலமா ஒருத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் ஹீரோ வந்து கடைசியில ஜெயிச்சா சந்தோஷமா இருக்கும். இங்க எவனும் ஹீரோ இல்ல, இங்க எல்லாமே வில்லன். சோ யாரு நல்லவன் யாரு கெட்டவன் வந்து நீங்க வேணா பாத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்ல. சோ எஸ், இந்த சீரீஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்கும். பட் நான் வந்து சீசன் 2க்கு வந்து வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு ஒண்ணு பார்த்து முடிச்சிடணும். பிஹைண்ட் ஹர் ஐஸ்னு ஒரு இது பார்த்தேன், அதோட எண்டிங் என்னடா அந்த மாதிரி இருந்துச்சு. காலாபாணி பார்த்தேன், அதோட எண்டிங் என்னடான்ற மாதிரி இருந்துச்சு. சோ எனக்கு வந்து சஸ்பென்ஸோட முடிச்சா இல்ல சீசன் 2க்கு லீடு விட்டு முடிச்சாலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது தெரியாம தான் இந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். சோ நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பார்க்கணும்னா
2025 வரைக்கும் வெயிட் பண்ணி 2 சீசனையும் ஒன்னா பார்த்து முடிச்சிருங்க. அப்ப கூட சீசன் 3க்கு லீடு விட்டாலும் விடுவாங்க, நம்ப முடியாது. சோ எஸ், இதுதான் என்னோட ரிவ்யூ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? எனக்கு வந்து இந்த சீரீஸ்ல வந்து என்ன பிடிக்கலன்னா, ஒரு டிசிப்ளினே இருக்காது யாருக்குமே. இவனா இவனை வச்சிருக்கேன்னா, அவனா அவனை வச்சிருக்கேன். எல்லாரும் ஒரு டைம்ல எல்லாருக்குள்ளயும் இருந்திருக்காங்க, ஆண்கள் பெண்கள் பாரபட்சம் பார்க்காம. சோ அது வந்து ஒரு மாதிரி எல்லாரும் எல்லாத்தையும் போட்டுட்டே இருந்தா என்னடா அர்த்தம், இது ஒரு குடும்பம்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ ரொம்ப அந்த ஸ்லாங்கும் வந்து ரொம்ப அதிகமான ஸ்வேர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ப்ளீஸ், தேங்க்யூ, அந்த வார்த்தைலாம் அந்த சீரீஸ்ல எதிரே பார்க்காதீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி தௌலத்தா சுத்திட்டு இருப்பாங்க. சோ அது வந்து எனக்கு இந்த சீரீஸ்ல வந்து ரொம்ப அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சீரீஸ் பார்க்க வந்து நான் வந்து ஒரு 7 out of 10 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். நீங்க போர் அடிக்குது, உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண இல்ல, ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா விறுவிறுப்பா போகணும், சில் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த சீரீஸ் தாராளமா பார்க்கலாம். அண்ட் எஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ், லைக், ஷேர் அண்ட் காமெண்ட்.